அப்படிப்பட்ட தேவன் உபத்திரவப்பட்டவங்களுடைய உபத்திரவத்தை ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாராம்? அலட்சியமா அற்பமா பார்க்கவே மாட்டாராம். அற்பமா பார்க்க மாட்டேன். ரெண்டாவது அருவருப்பா நினைக்கவும் மாட்டேன். அது என்ன சொல்றாரு? அவன் நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். அந்த உபத்திரவப்பட்டவன் நோக்கி, ஆண்டவரே என் வாழ்க்கையில இப்படி ஒரு கஷ்டம்ப்பா, என்னை எல்லாரும் இப்படி பேசுறாங்கப்பா அப்படின்னு அவன் சொன்னா உடனடியா ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? அவனுடைய சத்தத்தை கேட்டு அவங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அப்போ ஒன்னாலும் நான் உபத்திரவப்படுறேன், நான் நெருக்கப்படுறேன், ஆண்டவர் யாரும் என் சத்தத்தை கேட்க மாட்டாங்க, யார் என்னுடைய தேவை சந்திக்க மாட்டாங்க, என்னுடைய மன வியாகுலத்தை யார் அறிவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நம்மளுக்கு ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. நாம தனிமையில உட்கார்ந்து வடிக்கிற கண்ணீர் அவருக்கு தெரியும். நம்ம இதயத்தின் வியாகுல அங்கலாய்ப்பு அவர் அறிகிற தேவனா இருக்கிறாரா. அல்லேலூயா. அதனால்தான் பிரியமானவர்களே, யோவான் 16:20-33 சொல்லப்பட்டிருக்கு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவர் சொல்றார், தேவ பிள்ளைங்களுக்கு உபத்திரவம் வராதுன்னு இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, உலகத்துல உங்களுக்கு என்ன உண்டு? நீ ஒரு தேவ பிள்ளையா இருந்தா உன்னை 4 பேர் கேள்வி கேட்பாங்க. என்ன நீ பெரிய கிறிஸ்டியன், கம்பெனியில போய் வேலை செஞ்சு பாருங்க, நாங்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கிறோம், நீ என்ன தனியா இருக்கிற, நீ என்ன ஒரு மாதிரி வித்தியாசமா நடக்கிற, இதையே போட்டுக்க மாட்டேற, இதையே வச்சுக்க மாட்டேற, இப்படியே கட்டிக்க மாட்டேற. உலகத்தின் காரியங்கள் நம்ம இழுக்கும். சிலதா ஒரு வச்சுக்கேன், ஒரு பட்டை தான் போட்டுக்கேன், ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. எல்லாருக்கும் இல்லை நெத்தியா இப்படி காலியா இருக்குது, பிளே கிரவுண்டு மாதிரி சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஸ்டைல் தான் வச்சுக்கிறேன் இல்லைன்னு சொல்ல. ஆனா ஒருத்தவங்க சொல்லி நம்ம செய்யணும்னு பிசாசு வந்துச்சுப்பான். கர்த்தர் உனக்கு எஸ் சொன்னா வச்சுக்கோ, அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. தேவனுக்கு அது கிடையாது. ஆண்டவர் நம்மளோட உள்ளத்தை எதிர்பார்க்கிற தேவன். அப்போ பிசாசுடைய வஞ்சனைக்கு நம்ம இடம் கொடுத்து எதுவுமே என்ன பண்ணக்கூடாது. அவங்க இன்னைக்கு சின்னதா வச்சுக்கணுவாங்க, நாளைக்கு இதை செய்யணுவாங்க, அதுக்கெல்லாம் நம்ம போவோமா, உடன்படுவோமா? அப்போ உலகம் வேற, இருள் வேற, வெளிச்சம் வேற. உலகத்துக்கும் இருளுக்கும் ஐக்கியம் இல்லை. அப்ப வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் ஐக்கியம் கிடையாது. நீ வெளிச்சத்தின் பிள்ளையா வந்துட்டனா உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாது இருக்குது. அப்ப உலகத்தாரோட ஒத்து போற வேஷம் நம்ம போடக்கூடாது. ஹல்லேலூயா. அவங்களுடைய மாடல் வேற, நம்முடைய மாடல் வேறதான். ஹல்லேலூயா. நாம் வேறு பிரிக்கப்பட்டவங்க வேறதான் இருக்கும். அவங்கள மாதிரி பேச்சுல அவங்க கெட்ட வார்த்தைலாம் பேசுறாங்க, நம்ம பேச முடியுமா? நம்முடைய வேதம் என்ன சொல்றது? நம்ம வாயில இருந்து எந்த ஒரு கெட்ட வார்த்தையும் வரக்கூடாதுன்னு சொல்றது. அப்போ உன்னுடைய இருதயத்துக்குள்ள கசப்பு, விரோதம், பொறாமை, இந்த குணங்கள் உனக்குள்ள இருக்கக்கூடாது. ஆனா பிசாசோட உலகத்தாருக்குள்ள நிறைய இருக்குதா? அதுதான் ஒருத்தவங்க மேலோங்க இருந்தா இன்னொருத்தர் பிடிச்சி எடுத்துருவான். அதுதான் பிசாசுடைய உலகத்தின் காரியம். அதுதான் அந்த பெலிஸ்தீன் ஆவி.